الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ولا عدوان إلا على الظالمين. اللهم أصلح لنا ديننا التي هو عصمة أمرنا وأصلح لنا دنيانا التي فيها معاشنا وأصلح لنا آخرتنا التي إليه معادنا واجعل الحياة زيادة لنا في كل خير واجعل الموت راحة لنا من كل شر. அளவற்றல்லாலும் நிகழ்ச்சன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தார் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவர் மீதும் நிலவற்றுமாக. கிணித்துக்கூறிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மாபெரும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நாம் அவனுடைய ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கு வலையத்தளத்தில் திரளாக கூடியிருக்கின்றோம். ஆக இந்த அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலியை கொடுத்து நமக்கு அருள் செய்வானாக. கிணித்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக அல்லமனி அல் உஷ்ருல் அஹீர் என்ற புத்தகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி திருக்குர்ஆனுடைய கடைசி 3 ஜுஸ்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவை என்றால் நான் இதற்கு முன்னால் தெரியப்படுத்தினேன். நாம் அதிகமாக ஓதுவது இந்த கடைசி 3 ஜுஸ் தான். 28, 29, 30 கது சமி அல்லாவிலிருந்து கடைசி வரை நாம் ஓதுகின்றோம். நம்முடைய ஃபரதான தொழுகையிலும் சரி, நம்முடைய சுன்னத் மற்றும் நஃபிலான தொழுகையிலும் சரி. ஆக அதை பற்றி நாம் அறிந்து கொண்டு அதில் நமக்கு என்ன உபதேசம் இருக்கின்றது என்று நாம் அதை புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் இந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆக சூரத்துல் முஜாதிலாவிலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். அல்லமத்னி சூரத்துல் முஜாதிலா. சூரத்துல் முஜாதிலா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்ற தலைப்பில் நாம் பார்க்கலாம். சூரத்துல் முஜாதிலா 28வது ஜுஸுடைய முதல் சூறாவாக இருக்கின்றது, 58வது சூறாவாக இருக்கின்றது குர்ஆனில். ஆக சூரத்துல் முஜாதிலா மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாவாக இருக்கின்றது. இதில் 22 ஆயத்துகள் இருக்கின்றன. சூரத்துல் முஜாதிலா என்ற அர்த்தம் பார்க்கும் பொழுது தர்க்கித்தல் என்று சொல்வோம். தர்க்கித்தல் மற்றும் பேச்சுவார்த்தை, வாதாடுவது என்ற விஷயம். இது நாம் அறிந்திருப்போம். ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபியா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இங்கு தெரியப்படுத்தப்பட்டது. அவருடைய கணவர் அவருடைய மனைவியை ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து, உன்னுடைய பின்முதுகு என்னுடைய தாயின் பின்முதுகு போல இருக்கின்றது என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தை அன்புக்குரியவர்களே, அந்த காலத்தில் இது ஒரு தலாக் கொடுக்கக்கூடிய அல்லது தன் மீது ஹராம் செய்து கொள்ளக்கூடிய, மனைவியை ஹராம் செய்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. ஆகையால் ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இவர் ஹவுலா பின்த் ஸஅலபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருந்தார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு சரியாக நான் கேட்கவில்லை. ஆனால் அல்லாஹுடைய சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷில் இருந்த நிலையிலே இவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு அதற்குரிய பதிலை வஹீன் மூலமாக இறக்கினான். கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீஹா என்று அந்த ஆயத்தை இறக்கினான். ஆக இந்த ஆயத்தில் நாம் என்ன பெறுகின்றோம் படிப்பினை அன்புக்குரியவர்களே? முதல் விஷயம், நாம் பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹு தஆலா அவர்களுடைய உரிமையை பற்றியும் இந்த மார்க்கத்தில் அங்கீகரித்திருக்கின்றான். ஆகையால் தான் அல்லாஹு தஆலா பெண்களுடைய
உரிமையை பற்றி ஒரு இங்கு சூரா இறக்கப்பட்டது. அதே போல பெண்களை கண்ணியப்படுத்துவதற்காக சூரத்துன் நிசாவும் இறக்கப்பட்டது. இரண்டாவது நாம் இந்த ஹதீஸில் இந்த சூறாவில் பார்க்கக்கூடிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை அல்லது எந்த ஒரு மசாயில்கள் வரும் பொழுது, சந்தேகம் வரும் பொழுது, கல்வி ஞானம் உடையவர்கள் மட்டும்தான் நாம் சென்று ஃபத்வா கேட்பதும் அல்லது அதற்குரிய பதிலை நாம தேட வேண்டும். இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட சட்டத்தை கேட்டார்கள். அவருடைய கணவர் இந்த வார்த்தை கூறினாரே, இதற்கு என்ன செய்வது என்று. ஆக மார்க்க விஷயத்தில் நாம் உலமாக்கள் மற்றும் அறிஞர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்கள் புரிந்து கொள்ளும் அளவுக்கு புரியக்கூடிய உலமாக்களிடம் நாம மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும்? சத்தியத்தை அறிவதற்காக. என்னுடைய அபிப்பிராயத்திற்காக யாராவது ஃபத்வா கொடுப்பாங்களா என்ற எண்ணத்தில் இல்லாமல் சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமும் அந்த ஆசை இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த சூரத்துல் முஜாதிலா எனக்கு கற்றுக் கொடுத்தவை, நாம் மார்க்கத்தில் வார்த்தைகளை நாம் அளந்து பேசுவதற்கு இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, தர்பியா கொடுக்கப்படுகின்றது. எப்படி ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு மனிதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகின்றதோ, அவனுடைய மானம் பாதுகாக்கப்படுகின்றது இந்த மார்க்கத்தில், அதே போல அந்த மானத்தையும் கண்ணியத்தையும் குலைக்கக்கூடிய வார்த்தைகளையும் பயன்படுத்துவதை இங்கு மார்க்கம் இங்கு நமக்கு நிர்ணயித்திருக்கின்றது. நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்துவதனால் நீங்கள் பகராம் மற்றும் நீங்கள் அதற்குரிய பெனால்ட்டியை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று நமக்கு இங்கு கற்றுத் தருகின்றது. ஆக வார்த்தைகளை நாம மிகவும் அளந்து பேச வேண்டும், சரியான வார்த்தைகளை நாம் கூற வேண்டும். பொதுவாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சச்சரவு மற்றும் சண்டையில் கணவன் அளவுக்கு மீறி வார்த்தைகளை அவன் கூறிவிடுகின்றான். அதனால் பிறகு அவனுடைய கோபம் அடங்கிய பிறகு அவனே அதை வருத்தம் அடைகின்றான். ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நான்காவது, சூரத்துல் முஜாதிலாவுடைய 5வது ஆயத்தில், இன்னல்லதீன யுஹாத்தூன அல்லாஹ வ ரசூலஹு குபிது கமா குபிதல்லதீன மின் கப்லிஹிம், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்கள் அவர்கள் அழிவார்கள் எப்படி முந்திய சமுதாயம் அழிக்கப்பட்டார்களோ என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயத்தை இந்த ஆயத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், இஸ்லாத்திற்கு எதிராக என்ன சூழ்ச்சி செய்தார்களும் சரி, இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகள், அது காவிகளாக இருக்கட்டும் பாவிகளாக இருக்கட்டும், என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, நாம் சோர்வு அடைவதோ அல்லது கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா இவர்களை அழிப்பான் என்று சூரத்துல் முஜாதிலாவுடைய 5வது ஆயத்தில் கூறியிருக்கின்றார். கணித்துக்குரியவர்களே, நாம இந்த பாடத்தை நாம படிக்கும் பொழுது நம்மிடம் குர்ஆன் இருக்கும் என்றால் மிக சிறந்ததாக இருக்கும். குர்ஆன் முன்னால் வைத்துக்கொண்டு அதை நாம உணர்ந்தோம் என்றால், தமிழாக்கம் இருந்தாலும் சரி அல்லது அரபி இருந்தாலும் சரி, அதை வைத்துக்கொண்டு நாம் படித்தோம் என்றால் கண்டிப்பாக அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாம் உணர்வோம் மற்றும் நம்முடைய மனசில் அது பதியும். ஏனென்றால் இதற்கு பிறகு இந்த பாடங்கள் முடிந்த பிறகு நாம் எப்பொழுதெல்லாம் இந்த சூறாவை படிப்போமோ அந்த ஆயத்தின் பக்கம் நாம் கடக்கும் பொழுது நாம் கேட்ட விஷயங்கள் நமக்கு மனசில் நாம் அதை நினைவு கொள்வோம். அந்த அடிப்படையில் அனைவர்களும் நாம் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம், நாம் குர்ஆனை முன்வைத்து கொண்டு நாம் கேட்பது என்பது சிறந்ததாக இருக்கும். 5வது விஷயம் என்ன சூரத்துல் முஜாதிலாவில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், எப்பொழுதுமே நம்முடைய நஃப்ஸை நாம் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் தர்பியா செய்ய வேண்டும், பரிபக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், என்னென்ன அமல்களை நான் செய்கின்றேனோ அது அனைத்துமே எழுதப்படுகின்றது, பதிவு செய்யப்படுகின்றது. நான் மறந்தாலும் என்னுடைய ரப்பு அதை எனக்கு முன்னால் காண்பிப்பான். சூரத்துல் முஜாதிலாவுடைய 6வது ஆயத்தை நாம் பார்க்கும் பொழுது, யௌம யப்அஸுஹுமுல்லாஹு ஜமீஅன் ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, மறுமை நாளில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மக்களையும் அவன் சேர்ப்பான். அங்கு அவர்கள் செய்த அனைத்து அமல்களை பற்றி அவர்களுக்கு சொல்லப்படும். அஹ்ஸாஹுல்லாஹு வ நஸூ,
அவர்கள் மறந்து விட்டார்கள் என்றாலும் அல்லாஹ் அதை கணக்கிட்டு அவர்களுக்கு காண்பிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். மற்றும் அல்லாஹு தஆலா அனைத்து விஷயத்தில் அவன் சாட்சியாக இருப்பான். ஆக நாம் எப்பொழுதுமே செய்யக்கூடிய வேலைகள் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய பார்வையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை மானிட்டர் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் நாம் நம்முடைய அமலை செய்ய வேண்டும். 6வது படிப்பினை நமக்கு இந்த சூரா நமக்கு கற்றுக் கொடுப்பது முனாஃபிகீன்கள் மற்றும் நயவஞ்சர்களுடைய தன்மைகளிலிருந்து நாம விலகி இருப்பதும் அஞ்சி இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சூறாவில் முனாஃபிகீன்களை பற்றி சொல்லப்பட்டது. முனாஃபிகீன்கள் பாவத்தில் அதிலே முழுகியிருப்பார்கள். அவர்களுக்கு மார்க்க சட்டம் தெரிந்த பிறகும் அவர்கள் பாவத்தை விடமாட்டார்கள். சூரத்துல் முஜாதிலாவுடைய 8வது ஆயத்தில் நாம் பார்க்கும் பொழுது அலம் தர இலல்லதீன நுஹு அனின் நஜ்வா தும்ம யஊதுன லிமா நுஹு, நீங்கள் நபியே அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா, ரகசியமாக பேசுவதை பற்றி தடுக்கப்பட்ட பிறகு திரும்பவும் அதை அவர்கள் செய்கின்றார்கள். எதற்காக? அதை பாவம் மற்றும் விரோதத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக. ஆக அன்புக்குரியவர்களே, முனாஃபிகீன்களுடைய தன்மைகளில் ஒன்று பாவத்தில் நிலையாக இருப்பது. மனிதனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடியவன் அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விலகிய உடனே அவன் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவன் தான் உண்மையான ஒரு முஃமினாக இருப்பான். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்திருக்கின்றான். இந்த ரமதானை முதல் இரவுகள் வரும் பொழுது வானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் யா பாகியல் கைர் அக்பில், நலனை நாடக்கூடியவனே, சிறந்த அமல்களை விரும்பக்கூடியவனே, முன்னேறு, நீ முன்னேறு, முந்திக் கொண்டு வா. பாவங்களை செய்யக்கூடியவனே, பாவத்தில் முழுகி இருக்கக்கூடியவனே, பாவத்தில் நிலையாக இருக்கக்கூடியவனே, நீ பாவத்தின் நீ விலகிக்கொள் என்று வானவர்கள் கூக்கல் இடுகின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த தன்மையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்தவுடனே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். பாவத்தில் நிலையாக இருப்பதும் அதில் தொடர்ச்சி கொள்வது என்பது இது முனாஃபிகீன்களுடைய மற்றும் அடையாளமாக இருக்கின்றது. முனாஃபிகீன்கள் அவர்களுடைய எல்லை தாண்டி விட்டதென்றால் அவர்கள் நரகத்தில் மிக மோசமான நிலையில் இருப்பார்கள் என்று நாம அறிவோம். அதே போல இந்த சூரத்துல் முனாஃபிகீன்களுடைய கற்றுக் கொடுத்த விஷயத்தில் நாம் உட்காரக்கூடிய மஜ்லிஸுடைய ஆதாபுகளை நமக்கு கற்றுத் தருகின்றது. சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது ஆயத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஈமான் கொண்டோர்களே, சபையில் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து இடம் கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுப்பான். தவிர எழுந்திருங்கள் என்று கூறப்பட்டால் உடனே எழுந்திருங்கள். அன்றியும் உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கு கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன் இருக்கின்றான். இப்போ கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஆயத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், மஜ்லிஸில் அவையில் பள்ளிவாசலோ அல்லது மற்ற மஜ்லிஸ்களில் நாம் உட்காரும் பொழுது ஒருவர் வருகின்றார், அவருக்கு இடம் இல்லை, நிரம்பி விட்டதென்றால் கொஞ்சம் நாம் நகர்ந்து இடம் கொடுக்க வேண்டும். நாம் இடத்தை கொடுத்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு இடத்தை ஏற்படுத்துவான். பிறகு மார்க்கத்திற்காக நமக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்காக எழுந்திருங்கள், வாங்க சேர்ந்து செய்யலாம் என்று அழைக்கப்பட்டால் அதில் நாம் தயதச்சி பார்க்காமல் அதை நாம உடனடியாக செய்ய வேண்டும். அழைக்கப்படும் பொழுது உடனடியாக நீங்கள் செல்லுங்கள் என்று இந்த ஆயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக மஜ்லிஸ், நாம் உட்காரக்கூடிய அந்த அமர்வு, அந்த அமர்வுடைய ஆதாபுகளையும் மரபுகளையும் நமக்கு இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது என்றால் நாம் நினைத்துக் கொள்ளலாம் வேறு என்னென்ன விஷயங்களை நமக்கு இந்த மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆக மார்க்கம் அன்புக்கர்களே எல்லா விஷயத்தையும், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் காண்பிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. நாம் வேற எங்குமே இதை தேட தேவையில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அனாதையாக விட்டு செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அனாதையாக விட்டு செல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதை விட்டு
நாம் மற்றவர்களை பின்பற்றுவது, இன்னாரை பின்பற்றுவது, அன்னாரை பின்பற்றுவது என்று நாம் மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவர்களும் மற்றும் மக்கள் அவர்களை ஹீரோ மற்றும் ஸ்போர்ட்ஸ்மேன் என்று சொல்லி அவர்களை உயர்த்தக்கூடியவர்களை நாம் பின்பற்றுவது என்பது இது உண்மையாலே ஒரு தவறான ஒரு காரியமாக இருக்கின்றது. இதை கொண்டு நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஆக நமக்கு என்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. முஃமின் என்பவன் அவன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவன். முஃமின் என்பவன் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையே அவன் பின்பற்றக்கூடியவன் என்ற அடையாளம் இருக்கின்றது. அந்த அடையாளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த சூரா நமக்கு சூரத்துல் முஜாதிலாவுடைய 11வது ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுப்பது நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்த வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும், அதை நம்ம மிகவும் ஒரு பலமாக ஆக்க வேண்டும் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு காரணம் மார்க்க கல்வி கற்பது. பயனுள்ள கல்வியை கற்பதனால்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கின்றது, ஈமான் உறுதி பெறுகின்றது. அதனால் நம்முடைய அந்தஸ்து உயர்கின்றது. நம்முடைய உலகத்திலும் மறுமையிலும் நம்முடைய அந்தஸ்தும் போஸ்டும் பொசிஷனும் உயர வேண்டும் என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு காரணம் என்பது மார்க்க கல்வி கற்பது. யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஆக மார்க்க கல்வியில் நாம் தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு ஊரடங்கு இருப்பதனால நாம் சரி வீட்டில் இருக்கிறோம் கேட்கணும் என்ற விஷயம் இல்லாமல் தொடர்ச்சியாக இது ஒரு வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், நமக்கு பக்குவப்படுத்துகின்றான், ட்ரெயின் செய்கின்றான். கிட்டத்தட்ட 2 மாதங்கள் சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இதில் நாம தொடர்ச்சியாக மார்க்க கல்வியை கற்பதற்காக நேரத்தை நாம் ஒதுக்கினோம் என்றால் கண்டிப்பாக நம் உலகத்திலும் சிறந்தவர்களாக ஆகுவோம், மறுமையிலும் அல்லாஹு தஆலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவான் என்று இந்த ஆயத்தில் வாக்குறுதி கொடுக்கின்றான். அதே போல இந்த சூறாவில் நாம் 12 மற்றும் 13வது ஆயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை அல்லாஹு தஆலா அடியார்களுடைய பலவீனத்தை அறிந்து சில சட்டங்களை குறைத்து விடுகின்றான். சில சட்டங்களை அதை கால விதியாக அல்லாஹு தஆலா அதை முடித்து விடுகின்றான். அந்த அடிப்படையில் நாம் 12 மற்றும் 13வது ஆயத்தில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து தான் சந்திக்க வேண்டும். கேள்வியை கேட்கணும்னா ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து தான் அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சட்டம் வந்தவுடனே சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் மிகவும் சிரமப்பட்டார்கள். இது ஏன் சட்டம் அது என்றால் சிலர் வீணான கேள்விகளை கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஒரு தேவையில்லாமல் கேள்வியை கேட்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டம் இறக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய எண்ணங்கள் மற்றும் அவருடைய நிலையை பார்த்தவுடன் அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை முடித்துவிட்டு எக்ஸ்பயர் ஆகிவிட்டது. 12 மற்றும் 13வது ஆயத். அப்போ அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் சில விஷயங்களை அவன் கால விதியாக முடித்து விடுகின்றான் என்றால் அது மனிதர்களுக்கு தோதுவாக இருப்பதற்காகவும் மனிதர்களுக்கு நலனுக்காக தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். சுமையையும் பாரத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இதை செய்கின்றான். அதே போல இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முஜாதிலாவுடைய 14வது ஆயத் பார்க்கும் பொழுது வயஹ்லிஃபூன அலல் கதிபி வஹும் யஅலமூன், அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள், பொய்யில் அவர்கள் சத்தியம் செய்கின்றார்கள், அவர்கள் பொய் கூறுவது அவர்கள் அறிந்திருப்பார்கள். அப்போ நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் நாம் பொய் பேசுவதிலும் பொய் சாட்சி சொல்வதிலும் இருந்து நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். இது ஜாஹிலியாவுடைய பழக்கமாக இருக்கின்றது, இஸ்லாத்திற்கு முரணான ஒரு பழக்கமாக இருக்கின்றது. பொய் பேசுவதும் பொய் பித்தலாட்டங்கள் செய்வதும் பொய் சாட்சிகள் கூறுவதும் அதுவும் மிக மோசமானது என்பது பொய்யில் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்து பொய் செய்வது, சத்தியம் செய்து பொய் கூறுவது என்பது இது மகத்தான ஒரு குற்றம். அல்லாஹ் இதைதான் முனாஃபிக்குகளுடைய ஒரு அடையாளம் என்று கூறுகின்றார். அவர்கள் பொய்யும் கூறுகின்றார்கள், அதன் கூற சத்தியமும் செய்கின்றார்கள் என்று. ஆக மறுமை நாளில் இதை பற்றி அவர்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும்.
அவர்களுக்கு தெரியும் மறுமை நாளில் இவர்களுக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் முனாஃபிகீன்கள் அதை அறிந்து கொண்டு செய்கின்றார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை தான் இருக்கின்றது. ஆக நமக்கு கற்றுக் கொடுத்தவை பொய் பேசுவதிலும் பொய் சாட்சி கூறுவதிலும் அதிலும் சத்தியம் செய்து அல்லாஹுடைய பெயரை பயன்படுத்தி பொய் சொல்வது என்பது மகத்தான குற்றமாகும். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரத்துல் முஜாதிலாவுடைய 17வது ஆயத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினை, முனாஃபிக்குடைய நிலைமை, அவர்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும், அவர்களுடைய குழந்தைகள் எவ்வளவு இருந்தாலும், அவருடைய வாரிசுகள் எவ்வளவு இருந்தாலும் அதை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏமாந்து விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தான் உண்மையான ஒரு சிறப்பு, நிலையாக இருக்கக்கூடிய சிறப்பு. செல்வம் மற்றும் அவருடைய பரம்பரையை பற்றி அவர்கள் பெருமை கொண்டிருந்தார்கள். இதனால் அவர்கள் மார்க்கத்தில் அவர்கள் உறுதியாக முடியாத நிலைமை ஆகிவிட்டது. தொழுகை ஜமாத்துடன் தொழுவதை விட்டுவிட்டார்கள். அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதை விட்டுவிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஜிஹாத் செய்வது, புனித போர் கொள்வதையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். எதற்காக? தன்னுடைய செல்வத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய பரம்பரையை பாதுகாப்பதற்காக தான். அவர்களுடைய கண்களிலும் அவர்களுடைய இதயங்களில் இந்த உலகம்தான் பெரிதாக இருந்தது. அதைதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். லன் துக்னி அன்ஹும், சூரத்துல் முஜாதிலாவுடைய 17வது ஆயத். லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய பரம்பரை மற்றும் குழந்தைகள் அல்லாஹுடைய தண்டனை மற்றும் அவனுடைய அதாபிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. உலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், இவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆக இந்த உலகம் என்பது என்பது ஒரு சொற்பமான ஒரு இடம். இந்த உலகத்தில் எவ்வளவு நாம் ஆசை கொண்டாலும் அது நமக்கு பூர்த்தி ஆகாது. நம்முடைய முஃமின்கள் முஃமினாக்களுடைய உயிரையும் அவருடைய செல்லத்தையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்திற்காக அவன் விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, நிச்சயமாக முஃமின்களுடைய செல்வத்தையும் அவருடைய உயிர்களையும் சொர்க்கத்திற்கு பதிலாக அல்லாஹ் வாங்கி கொண்டான் என்று கூறுகின்றான். ஆக இதை நாம இந்த உலகம் தேவையுள்ள அளவுக்கு நாம் பயன்படுத்தி இதனுடைய ஆசையும் இதனுடைய மஹப்பாவை நம்முடைய மனசில் நாம் பதிய வைக்கக்கூடாது. இல்லை என்றால் நம்முடைய இதயத்தில் ஒரு விஷயத்திற்கு மொஹப்பா, இந்த உலகத்துடைய மொஹப்பா வந்து விட்டதென்றால் மறுமையை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருப்போம். எவருடைய உள்ளத்திலும் இதயத்திலும் மறுமையுடைய மஹப்பா இருக்குமோ அவர்களுக்கு இந்த உலகத்துடைய இன்மை எவ்வளவு இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு சொற்பமானதாக தான் தெரியும். ஆக உலகத் விஷயங்களை கொண்டு நாம ஏமாந்துவிடக் கூடாது. அதே போல நாம் இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் 19வது ஆயத்துல, இஸ்தஹவத அலைஹிமு ஷைத்தானு ஃபஅன்சாஹும் திக்ருல்லாஹ். நாம் எவ்வளவு அமல்களை செய்தாலும் சில நேரத்தில் நம்முடைய நிலைமை மார்க்கத்திற்கு முரணான சில அமல்களை செய்வோம். அதனால நம்முடைய கல்பு திக்ரு அல்லாஹுடைய நினைப்பிலிருந்து விலகி இருக்கும். ஏனென்றால் எவ்வளவு ஒரு மனிதன் பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ்வை நினைப்பக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதே போல அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பாக்கியமும் அவனுக்கு கிடைக்காது. இது அனைத்துமே ஷைத்தானுடைய சூழ்ச்சியாக இருக்கின்றது. ஷைத்தான் நமக்கு இதை அலங்கரித்து காட்டுகின்றான். இதை கொண்டு நாம ஏமாந்து விடக்கூடாது. அதைதான் இந்த சூரத்துல் முஜாதிலாவுடைய 19வது ஆயத்தில் சொல்லப்படுகின்றது. இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தானு ஃபஅன்சாஹும். அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய பாவங்களில் அவன் அழகுபடுத்தி வைத்து விட்டான். அதனால் அவர்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள், அல்லாஹுடைய திக்ரை மறந்து விட்டார்கள். ஆக அதிகமாக பாவங்கள் செய்வதனால் நாம் அல்லாஹ்வை மறக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போல உலகத்தில் பெறக்கூடிய நஷ்டம் என்பது, இந்த உலகத்தில் நாம் ஒரு நஷ்டத்தை எங்களுக்கு கிடைத்தது என்றால் அது சொற்பமானதாக இருக்கும். ஆனால் மறுமையுடைய நஷ்டம் என்பது மிக மோசமான ஒரு நஷ்டமாகும். இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயம், எவன் ஒருவன் அல்லாஹுடைய
ஹிஸ்பு அல்லாஹு தாலாவுடைய கூட்டத்தை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக ஆகின்றானோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று இங்கு அல்லாஹு தாலா கூறுகின்றார். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லக்கூடிய இந்த ஹுமுல் ஹாசிரூன் அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தில் கூறுகின்றார்கள், ஹஸீரு ரிதல்லாஹி தஆலா வல் ஜன்னah, அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் இழந்து விட்டார்கள், சொர்க்கத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆக எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும், ஷைத்தானுடைய கூட்டாளிகளாக ஆகுவதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். கடைசியாக எவ்வளவு இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனை வந்தாலும் அன்புக்குரியவர்களே, அந்த சோதனை எவ்வளவு நீடித்து இருந்தாலும் கடைசியாக நமக்கு அல்லாஹு தஆலா உதவி புரியக்கூடியவனாக இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சூழ்ச்சி, செய்யக்கூடிய தந்திரங்கள் என்ன செய்தாலும் சரி, இந்த உலகத்தில் எவ்வளவு அது நீடித்திருந்தாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்மை மிகைத்தே வைப்பான். இதையே அல்லாஹு தஆலா சூரத்துல் முஜாதிலாவுடைய 21வது ஆயத்தில் கூறுகின்றார், கதபல்லாஹு லஅக்லிபன்ன அன வ ருசுலி, அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான், நானும் என்னுடைய தூதரும் தான், தூதர் நபிமார்கள் தான் அவர்களை மிகைத்திருப்பார்கள் அனைத்து விஷயத்தின் மீது. இவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி எவ்வளவு செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உலாயிக ஃபில் அதல்லீன், அவர்கள் இழிவுபட்டே தீருவார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தில் நாம் பார்த்த விஷயம், இந்த சூரத்துல் முஜாதிலா நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயத்தை நாம இதை நினைவு கொள்ள வேண்டும். கடைசியாக சூரத்துல் முஜாதிலாவுடைய 22வது ஆயத்தில் அல் வரா வல் பரா பற்றி சொல்லப்பட்டது. அல் வலா என்பது நேசம் கொள்ளுதல், அல் பரா என்பது நாம் அவர்களை விட்டு விலகி இருப்பதல். அப்போ மார்க்கத்தில் ஒருவரை நேசிக்கின்றோம் என்றால் அல்லாஹுக்காக நாம் நேசிக்க வேண்டும், ஒருவரை வெறுக்கின்றோம் என்றால் அல்லாஹுக்காக நாம் வெறுக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தின் முதல் அடிப்படையாக இருக்கின்றது. மார்க்கத்தின் அடிப்படையில் கொண்டுதான் ஒருவரை நேசிப்பதும் ஒருவரை வெறுப்பதும் என்று நாம அளவுகோல் வைக்க வேண்டும். இங்கே சூரத்துல் முஜாதிலாவுடைய 22வது ஆயத்தில் சொல்லப்படுகின்றது, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டவர்களை நபியே நீங்கள் அல்லாஹ்வையும் மற்றும் ரசூலை அவருடைய தூதருக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பகைவாளர்களுக்கு அவர்கள் ஒற்ற நேசர்களாக ஆக்க மாட்டார்கள். வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்துஹும், அது அவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, அவருடைய புதல்வர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அளவுகோல் விரும்புவதும் வெறுப்பதும் என்ற அளவுகோல் எப்படி இருக்கும் என்றால் மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கும். அல்லாஹ்வுக்காக அவர்கள் நேசிப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வெறுப்பார்கள். அப்போ இந்த அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மார்க்கத்தையும் வெறுக்கக்கூடியவர்கள், அதற்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், பகைவர்களுக்கு கூட நாம நம்முடைய தொடர்புகளை வைக்கக்கூடாது, நாம் அவர்களை உற்ற நேசர்களாக நாம ஆக்கக்கூடாது என்பதுக்குறைகளே இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இதனால இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த அமர்வில் நாம் சூரத்துல் ஹஷர் மற்றும் சூரத்துல் மும்தஹினாவில் வரக்கூடிய விஷயங்களை நாம் அறியலாம். இதனால அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை இணைவிக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய தொடர்பு நாம உற்ற நேசர்களாக நாம் வைக்கக்கூடாது என்று இங்க நமக்கு கற்றுத்தரப்படுகிறது என்றால், இதனால அவர்களிடம் நல்ல விதமாக யாரு இஸ்லாத்திற்கு எதிரியாக இல்லையோ, இஸ்லாத்திற்கு அல்லாஹ் மற்றும் ரசூலுக்கு எதிரியாக இல்லையோ அவர்களுடன் நாம் நல்ல முறையாக பழகுவது என்பது மார்க்கம் தடுக்கவில்லை. ஒரு நம்முடைய அண்டை வீட்டில் இருக்கின்றார்கள், இஸ்லாத்தில் இல்லாதவர் இருக்கும் பொழுது அவரிடம் நல்ல முறை பழகுவதில் நம்முடைய மார்க்கம் தடுக்கவில்லை. மாறாக நல்ல முறையில் நீங்கள் பழகுங்கள் என்று நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆக அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கக்கூடியவர்கள், பகைமையை ஏற்படுத்தக்கூடியவர்கள், விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புதான் நாம வைக்கக்கூடாதே தவிர பொதுவாக இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடன் நாம நல்ல முறையில் பழகுவது என்பது மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது.
ஆனால் உற்றநேசர்களாக நாம ஆக்கக்கூடாது. கடைசியாக இந்த சூராவில் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்து கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்து கொண்டார்கள் என்ற ஆயத் இருக்கின்றது. சூரத்துல் முஜாதிலாவுடைய 22வது ஆயத். அப்போ நம்முடைய இந்த ஆயத் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நான் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக எவ்வளவு முயற்சி நான் செய்ய வேண்டுமோ அது நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை நமக்கு கிடைத்து விட்டதென்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை பொருந்து கொண்டான் என்றால் அதற்கு பிறகு எந்த ஒரு கவலையும் நமக்கு இருக்காது. இந்த உலகத்திலும் நமக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கும், மறுமையிலும் நமக்கு அல்லாஹுடைய உதவி, அல்லாஹு தாலாவுடைய கருணையை மற்றும் அவருடைய பொருத்தத்தை கொண்டு சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக ஆவோம். ஆக சூரத்துல் முஜாதிலாவுடைய நாம் கற்றுக்கொண்ட இந்த படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு முறை சூரத்துல் முஜாதிலாவை இன்னொரு முறை நீங்கள் படித்து அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நினைவு கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை சூரத்துல் ஹஷ்ர் மற்றும் சூரத்துல் மும்தஹினாவுடைய விஷயங்களை, அது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன அதுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சூரத்துல் முஜாதிலாவை சிந்தித்து இதில் இருக்கக்கூடிய உபதேசங்களை பெற்று நம்மை நாம் சிறந்தவர்களாக ஆக்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.